அதை போல தான் நிக்கோபர் தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஏறத்தாழ 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள், இயற்கை வளங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு அதானியினுடைய தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் கடந்த காலத்தில் மும்பையில் ஆர்ஐ ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஆர்ஐ காடுகள் மெட்ரோ ட்ரெயினுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்காக அன்றைக்கு அந்த காடுகளை அழிக்கிற சூழ்நிலை ஏற்பட்ட போதும் அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி, சமூக நல ஆர்வலர்கள் கடந்த காலத்திலே அதற்கு எதிர்த்து போராட்டங்கள் நடத்தப்பட்டது. நான் கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது நம்முடைய சத்குரு என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு நம்முடைய பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தில் காடுகளை அழித்து கொண்டு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, கோட்டையை அமைத்து கொண்டிருக்கிற போது மத்திய அமைச்சர்கள் அங்கே வந்து தஞ்சம் புகுந்து அவர்களுடைய அரசியல் முகாமாயாக அது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற போது கர்நாடகாவிலிருந்து ஒசூரில் இருந்து அவர் ஒரு காவிரியை காப்போம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பினுடைய துவக்க விழா ஒசூரிலே அவர் வருகை தந்த போது அந்த மேடையிலே வைத்து நான் கேட்டேன், நீங்கள் மரம் வளர்ப்பதற்காக இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்காக இந்த பெரிய பாத யாத்திரை மட்டுமல்ல வாகன யாத்திரை என்று நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்களே, இதே நேரம் இன்றைக்கு மும்பையில் ஆர்ஐ ஃபாரஸ்டை அழித்து கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்கு மோடி அரசு அதை கண்டித்து இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே ஏன் என்று கேட்டபோது அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.